வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீட்டில் விநாயகருக்கு பிடிச்சமான பிரசாத வகைகள் என்னென்ன செய்ய போகிறோமுங்கிறத பார்க்கலாம். இப்போ சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். இந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் செய்கிறதுக்கு. முழு வீடியோவும் அப்லோடு பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசின்னா அதில் ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி இந்த மாதிரி நல்லா தண்ணி காய்ஞ்ச உடனே இது கூட சேர்த்துக்கோங்க. பக்கம் சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்கு. இந்த பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் இனிமேல் வேக வைக்க போகிறேன். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி நல்லா வேகணும். வெந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வெள்ளத்தையும் சேர்க்கணும். ஏன்னா வேகங்காட்டிக்கு நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா பொங்கல் தண்ணியாக இருக்கும், கெட்டியாகாது, வேகாமல் இருக்கும். நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் நெய் சேர்த்துட்டு முந்திரி ஃபஸ்ட்டே முந்திரி சேர்த்துறேங்க. வறுவட்டதுக்கு முன்னாடி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஏன்னா திராட்சை நெய்யில் போட்ட உடனே உப்பிடும். அதனால் முந்திரியை கொஞ்சம் வறுத்துட்டு திரும்ப நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. நான் வெல்லம் சேர்த்து நல்லா குழைய வேக விட்டுருக்கேன். இப்போ கடைசியாக முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து இது கூட கொட்டிக்கிடலாம். லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்கங்க சுவை அதிகரிக்கிறதுக்கு. பச்சை கற்பூரம் லைட்டாக சேர்த்துருக்கேன் சாமிக்கு படைக்கிறதுனால, கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ அந்த பக்கம் சுண்டல் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ 2 கடாயில் அது மாதிரி 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடவுள் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வரமிளகா கொஞ்சம் பிச்சு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே சூட்லேயே வேகட்டும். தேங்காய் இதில் சேர்க்குறதுக்காண்டி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது துருவின தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சுண்டலில் தேங்காய் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் அதுக்கு முன்னாடியே சேர்த்து
இங்கிட்ட அவல் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. அவல் பாயாசம் வந்து தண்ணியில் கொஞ்சோண்டு அவலை வறுத்துட்டு வேக வச்சு பால் சேர்த்துட்டு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு வெல்லம் இது கூட சேர்த்து முந்திரி திராட்சை தான் சேர்த்துருக்கோம். அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வடை மசால் வடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சிட்டு சாமிக்கு படைக்கிறதுனால நாங்கள் வெங்காயம் எதுவும் சேர்க்கலை. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலை மாவு, சோம்பு இதை வச்சு நல்லா தட்டி போட்டு ஒரு 2-3 வடை தட்டி போட்டுக்கிடலாம் சாமிக்காண்டி. தேவைன்னா வெங்காயம் போட்டு நீங்கள் திரும்ப கடைசியாக கூட இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிள்ளையார் கொலக்கட்டை வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூரண கொலக்கட்டை எல்லா வகையிலும் பால் கொலக்கட்டை எல்லாமே போட்டிருக்கோம் வீடியோவில். இப்போ மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் காலை டிஃபனுக்கு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி. தேங்காய் உடச்சல கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. பூண்டு சேர்க்கலைன்னா வெறும் இஞ்சியை சேர்த்து உப்பு உடச்ச கடலை இதை வச்சு அரைச்சிட்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லிக்கு இந்த பிரசாதத்தோட நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ சாமிக்கு படைக்க போகிறோம். இப்போ விநாயகர் வாயாந்து மரக்கட்டையில் இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இலையை போட்டு வாழலை போட்டு இந்த மாதிரி அவல் பொரி கடலை பல வகை இந்த மாதிரி சுண்டல்லாம் நம்ம செஞ்ச பிரசாதமாக அதில் வச்சு விளக்கேற்றி இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.